This is how you make me feel. This is how you make me feel. Oh, good, oh, great sunshine. சீக்கிரம் வந்து என்ன பார்க்க போகணும் நான் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறது மாதிரி பேப்பர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதில் தான் வந்து என்னென்னா ஈஸி ஸ்கேம் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டு தான் பார்ப்போம். இது மட்டும் வந்து நான் 4 ஷீட்ஸ் அதாவது ஒரு பேரா பார்த்து மட்டும் 4 பார்த்து பிடிச்சிருக்கேன். விச் இஸ் என்னலாம் இந்த வீடியோ அதிகமாக எனக்கு தெரியும் பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் இந்த ஷீட் கரெக்டாக கேமரா தான். ஓகே, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படியே காமிச்சேன். அதுக்கு தான் இது என்னெல்லாம் இருக்குங்க நம்ம காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்துலாம் என்னெல்லாம் இருக்குங்க கேமரா கரெக்டாக இருந்து செக் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே எல்லாத்துலையும் நான் ஒரு டாப் எழுதிட்டேன். லைக் விச் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யுவர் கோல்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் சிட்டி ஃபார் சோர்ஸஸ் இங்கே எதுவும் எழுதலை. நம்ம வச்சு எழுதி கம்ப்ளீட் லாஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் மோஸ்ட் எழுதி ஆக்சுவலாக நான் எதுக்கு எழுதினேன் இதுக்குன்னு எதுக்கு ஒரு டேப்லெட் குழந்தை படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குற திங்ஸை மறந்து விட்டுட்டு வந்துடுவேன். ஸோ அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக டைரி வாங்கும்போது அந்த டைம் எனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அதில் எதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது டிக் கொடுக்கறதுக்காக வந்து தான் எனக்கு கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் திங்ஸ் மேலே கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே நான் அதுக்கான கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் திரும்ப இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து கரெக்டாக வேறு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டோமா, இங்கு பாட்டில் வச்சிட்டோமா, நோட்ஸ் வச்சிட்டோமா, டெய்லி வச்சிட்டோமா, ரஃப் நோட் வச்சிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததான் இந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். செகண்ட் பேஜ் இதில் வந்து ரீடிங் டைம். நான் எதுவுமே அளவுக்கு டைம் டேபிள் ஷெடியூலாக போட்டால் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால் எழுதிட்டு என்னோட மைண்டில் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் நான் இப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற எனக்கு கிரியேட் பண்ணிக்கேன். எது இருக்கும்னா மார்னிங் வந்து 5:30 to 6:30 நான் நார்மலாக வந்து 5 o'clock எழுதிப்பேன். ஸோ அதனால் ஈவினிங் டைம் அதே தான். பட் இங்கே வந்து 6:30 இல்லை 8 o'clock 5:30 to 8 வரைக்கும். அதுலேயே வந்து என்னோட ரீடிங் ஹோம்ஒர்க் ரைட்டிங் ஹோம்ஒர்க் ரீடிங் அப்புறமே டெஸ்ட் கொடுப்பாங்க. டெஸ்ட் டெய்லி வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த பட்சம் அதுதான் இன்னும் ரீடிங் டைம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேஸ் ஆனது. இதில் ஃபஸ்ட்டாக நான் எழுத வேண்டியதுன்னா அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். லைக் இப்போ படிக்க போகும்போது போய்ட்டு ஃபோன் பார்க்குறது, விளாட்றது, டிவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது மெயினாக இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 6:30 வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நான் ஒரு கோல் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து 5 to 8:30 வரைக்கும். நான் எப்பவுமே எக்ஸாம் டைம் வந்து நான் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சுப்பேன். அதுக்காகவே இது எழுதிட்டேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் டீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சீக்கிரம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் மார்க் இருக்குது. இந்த மாதிரினா ஒரு சப்ஜெக்ட்லாம் என்ன நல்லா படிப்பேன், இந்த மாதிரி மார்க்ஸ் பண்ணலாம் இருக்குது. இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்ததாக நான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் அண்ட் ஜியோகிரஃபி தான். இதில் வந்து செட் டைம் ஃபார் மை ஸ்டடீஸ் அண்ட் ஐ வில் பி ப்ராப்பர், ஐ வில் அச்சீவ் மை கோல்ஸ், ஐ ஷுட் மோட்டிவேட். இதெல்லாம் ஸ்மால் கீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதை அப்படியே இருக்கேன். சார் லாஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் பேஜ் தான் நான் பார்ப்பேன். லாஸ்ட் பேஜ் தான். ஓகே, கொஞ்சம் கேமரா வச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இது மேத்ஸ் ஹவு டு இம்ப்ரூவ் மேத்ஸ். ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். இதை ஆக்சுவலாக வந்து எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. லைக் எப்படி சொல்லணும்னா ஷெடியூலாம் போட்டு ஆனால் பண்ண மாட்டேன் கரெக்டாக டைமுக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட் ஃபார் மேத்ஸ் ஃபார்முலா டேக் நோட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நானும் அந்த போர்டு பார்த்தேன். அங்கே வந்து மேத்ஸ் ஃபார்முலாஸ்லாம் நிறைய நோட் மாதிரி போட்டு டைமிங் நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் நோட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டைரி கூட எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு டைரி இந்த பிஸ்னஸில் கொடுத்த டைரியாக நோட் பரவாயில்ல. இங்கே கிட்டிலாம் பார்த்துக்காதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கம் சும்மா இந்த மாதிரி கூட கொஞ்சமாக பேப்பர்ஸ் எடுத்து ஸ்டாப்லோ இல்லைனா ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி போட்டு இல்லைனா நூல் வச்சு கூட கட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வச்சு பேப்பர்ஸ் இந்த மாதிரி எடுத்து கூட அது நீங்கள் பண்ணிக்கலாம். டேக் நோட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய சம்மா இருக்குன்னா அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதோட சிம்பிள் வே என்ன அப்படிங்கலாம் எழுதிக்கலாம். அடுத்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சரி இப்போ வந்து 3 7/7 இப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நார்மல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/7 ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கல்ல அதையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 7 என்ன 3 7 21 இப்போ 21 + 7 சரி டேபிளாக தான் 21 + 7 28 தான் நமக்கு ஆன்சர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆன்சரை இதை கூட நம்ம ஷார்ட் மெத்தடாக லைக் எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு ஸ்டெப்புமே போடாமல் இப்போ சிம்பிளாக மாடிட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த மல்டிப்ளை பண்ணது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் மாதிரி இருந்தால் ஓகே. லைக் இப்போ இந்த ஆன்சர் நமக்கு தெரியும். பட் அதை நோட்டில் எங்கேயுமே போடாத மாதிரி டேரெக்டாக வந்து 28/7 அப்படி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஒரு ஷார்ட் வேனே சொல்லலாம். பட் இதுக்கு வந்து மார்க்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு இந்த ஒரு 2 மார்க்னே வச்சுக்கலாம். இந்த 2 மார்க்குக்கு நம்ம ஸ்டெப்போட போட்டுருந்தா கரெக்டாக 2 மார்க் வரும். பட் நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா அதுக்கு ஒரு 1 மார்க்ஸ் ஏன்னா 1.5 ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் நம்மளால் வெரி கூட நம்ம டார்கெட் இருந்தாங்க இந்த 1.5 மார்க் தான் போடுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கணும். பட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். என்ன எப்படி போடலாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே இப்படி கூட வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 மார்க்ஸ் கரெக்டாக கூட தரலாம். இல்லைனா 2 மார்க்ஸ் போட்டு வேறு ஸ்டெப்ஸ் போட்டு கேட்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம்ல அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்மளுக்கு இதே சமயத்தில் காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த டெஸ்ட்லேயே எழுதிடுவோம் வீக்லி பார்த்தீங்கன்னா 3 7/7 இந்த ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தப்பாக போட்டோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் தெரியாது இப்படி பண்ணுவது இல்லை நமக்கு மறந்துக்கும் 3 சரி ப்ளஸ் பண்ணுவோம் மல்டிப்ளை போட்டு நம்ம அது ஒரு ஆன்சர். இப்போ 3 7 சேர்ந்தா வந்து 10/7 அப்படின்னு நம்ம பக்கம் போட்டோம். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட இப்போ 7 வச்சு மேம் என் கிட்ட கேட்டுங்க இந்த மாதிரி இப்போ இது என்ன ஆன்சர் வர சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரி ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு குட் மார்க்ஸ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் போட்டுருக்கேன். விச் இஸ் தருணா, தேஜஸ்வினி அண்ட் ஜானவி. இவங்க தான் கிளாஸ் மேக்ஸ் டாப்பர்ஸ். ஸோ இவங்களும் அது இல்லாமல் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 பேர். இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டே வச்சுக்கலாம். இவங்க 3 பேர்த்துக்கிட்ட நான் போய் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவா. இவ அதை பொறுமையாக எடுத்து சொல்லுவா. இவ ஸ்டெப் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஆன்சர் சொல்லுவா. லைக் இப்படி சொன்னால் ஆனால் 3 பேர் சொல்லுவது நல்லா புரியும், கரெக்டாகவும் சொல்லுவாங்க. பட் இவ மட்டும் லைட்டாக புரியாது. டோன்ட் மைண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வெல் ஃபார் மேத்ஸ் வீக்லி டெஸ்ட். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப மெயின் திங்கே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்க போது வீக்லி டெஸ்ட்லாம் நமக்கு மெயினே இல்லை நம்ம நினச்சிருக்கோம். பட் நம்ம எழுதுகிற ஒரு சின்ன வீக்லி டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வீக்லி டெஸ்ட்டில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் அதுவே நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸாமில் வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த பேப்பரை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன், அதாவது பெல் ஐக்கான்ங்கிற ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் ஆகும். பட் என்னால் வந்து டெய்லி வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் முடியாது தான். ஏன் அப்படின்னா ஸ்கூல் அந்த வேலையில் இருக்கும். அதுவும் நான் வீடியோ போடணும், அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாவே இருக்கும். கரண்ட் வேறு போயிட்டு வருது. ஓகே கைஸ், நான் படிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.